இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்த ஒரு விஷயத்தில் நான் ஒரு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ நமக்காக ஒரு தியேட்டர் பிளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த பீப்புளுக்காக ஒரு நல்ல கைத்தட்டல் நம்ம எல்லாருமே சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றது வழக்கம், கைத்தட்டல் 2 வகைப்படும். ஒரு கைத்தட்டல் வந்து யாரோ மேடையில் ஏறுறாங்க பேசுறாங்க, அவங்க சொல்றதுக்காக நம்ம கைத்தட்டணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த கைத்தட்டலை நம்ம இப்படி தட்டலாம். அதே நம்ம மனசார கைத்தட்டணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம தலைக்கு மேல கையை உசத்தி கைத்தட்டலாம். எப்படின்னு கைத்தட்டுறீங்கன்னு பார்த்துடலாமா? இன்னொரு வாட்டி போயிடுங்க பார்ப்போம். சூப்பர். ஏன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா பாராட்டு தான். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், இப்போ இந்த ஃபேமிலி 365 இருக்கட்டும், இந்த ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லை வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பணம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. மனம் இருந்தால் மட்டும் எதை வேணாலும் செஞ்சிட முடியும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் கைத்தட்டலும் அப்ரிஷியேஷனும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய சிறிய சிறிய விஷயங்களையும் நம்ம எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்வாலையும் உள்ளத்தாலையும் நம்மளும் வளர்ந்து வருவோம். அதே சமயம் நம்ம கிட்ட இருந்து அந்த அப்ரிஷியேஷன் எடுத்துக்கக்கூடிய அந்த அப்ரிஷியேஷனுக்கு தகுதியான நபர்கள் இந்த உலகத்துல சிறந்த மனிதர்களாக உருவெடுத்து வருவதற்கு நாம காரணமாக இருப்போம். அப்படிதான் குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம எல்லாமே ஆரம்பிப்போம். அப்படி ஒரு குழந்தையாக இன்னைக்கு உருவெடுக்கக்கூடிய ஒரு இதுதான் ஃபேமிலி 365 அப்படின்ற ஒரு அழகான ஒரு குடும்பமாக உருவாகக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய குடும்பங்கள் இதற்காக முன்வந்து நிறைய ஆதரவற்ற இல்லங்களுக்கு அவர்களதின் ஒரு நண்பனாக ஒரு உறவினராக அவர்களோட சேர்ந்து பயணித்து அவர்களோட சுமையை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடமாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜு. இன்னைக்கு நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நடுவில் ரயில்வே தண்டவாளம் இருக்குது அப்படின்னா அந்த 2வது தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி போகணுன்னா ட்ரெயின் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அந்த ட்ரெயினில் சிக்னல் போடணும், நிறைய இது இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பெரிய டிராஃபிக் ஆகும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த உலகம் ஓட முடியல அப்படின்னு தெரியும் போது அங்கே ஒரு பாலத்தை கொண்டு வந்து ஈஸியாக நீங்கள் கடந்து போயிட முடியும். உங்களுக்கும் சுமை கிடையாது, அந்த ட்ரெயினுக்கும் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு உருவாக்கக்கூடியது தான் அந்த பாலத்தோட வேலை. அப்படிப்பட்ட ஒரு பாலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு டீமாக தான் இந்த இன்ஸ்பிரேஷனல் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இன்னைக்கு உங்கள் முன்னாடி இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஃபேமிலி 365ன்ற பேரில் நிறுத்திருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூவாக பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் சேர்க்க முடியாத ஒரு சொத்து என்னன்னா பிற மனிதர்களுக்காக நாம் செய்யக்கூடிய சேவை மட்டும்தான். ஏன்னா அதற்கு இன்னைக்கு பெரிய மனிதர்கள் இல்லவே இல்லை. நாங்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய பேரை பார்க்குறோம். 100 பேரை பார்த்தோம் அப்படின்னா 90 பேர் சேவை செய்கிறாங்க. அந்த 90 பேரில் 9 பேர் மட்டும்தான் மனசார எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமூகத்திற்காக சேவை செய்வர்களாக இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 81 பேரும் இந்த சேவையின் மூலியமாக என்ன மாதிரியான தொழிலை நான் செய்ய முடியும், எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லாம் நம்ம பார்க்குற மாதிரி ஈஸியாக இங்கே லான்ச்சிங்கில் இந்த 9876 அப்படின்னு ஒரு 10 செகண்டில் இந்த அப்ளிகேஷனோட நேம் இங்கே நம்ம பார்த்துருப்போம். இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலான்னு. ஆனால் ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும், எவ்வளோ ஒரு காஸ்டிங் இன்வால்வ் ஆகும், எத்தனை பேரோட உழைப்பு தேவைப்படும், அதில் எத்தனை வாட்டி கரெக்ஷன்ஸ் இருக்கும், அதை ரெடி பண்ணி அதை ப்ராப்பராக எப்படி கொண்டு வர்றது எப்படி அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் மீட் பண்ண போகிற அந்த ஆர்ஃபனேஜ் ஹோம்ஸ் அல்லது முதியோர் இல்லங்கள் எங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் அவர்களுக்கே ஒரு வெப்சைட் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுன்றது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அல்லது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மொத்த ஆர்ஃபனேஜஸ்க்குமே என்ன தேவையோ அதை ஒரு அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணணும்னு நினச்சிருக்கக்கூடிய ஸ்ரீதரன் ஒரு டீமுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை நம்ம 2வதாக டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மனசார கைத்தட்டல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே மேலே இருந்து கைத்தட்டிட்டாங்க. மகிழ்ச்சி. நம்ம ராஜ்குமார் சார் பேசும்போது சொன்னார், டாக்டர் பேசும்போது சொன்னார், ரொம்ப அழகாக சரவெடி மாதிரி பட்டாசு மாதிரி சூப்பராக வெடிச்சு மெமிக்ரி எல்லாம் நடுவுக்குள்ளே கொண்டு வந்து நிறைய விஷயங்கள். ஏன்னா நானும் நிறைய மேடையெல்லாம் போய் பேசி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குமா, நிறைய இடத்துல உட்கார்றதே இல்லை. போகிற மேடைகள்லாம் அந்த 1 மணி நேரம் உள்ள வருவோம், பேசுவோம், அடுத்த மேடைக்கான நேரம் கரெக்டாக இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் ஒரு நாளைக்கு 4 ஃபங்க்ஷன் இருக்கும், இப்படியே இருக்கும். இன்றைக்கி என்னவோ நேரங்கள் எல்லாமே இந்த ஃபேமிலி 365ல் நானும் ஒரு ஃபேமிலியாக இணைஞ்சிட்டதுனால இங்கே உட்காரணுன்னு இருந்திருக்கு போல இருக்கு. உட்காரும் போது ஒவ்வொருத்தர் பேசுகிறத கேட்கும்போது அதில் ராஜ்குமார் சார் பேசும்போது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்களை கட்டி போட்டு அவர்களோட பேச்சுக்கு ஏற்ற மாதிரி அவர்களை இழுத்து போகிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதை ரொம்ப அழகாக பண்ணார். அதை பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லா மொழிகளிலும் எல்லா இனங்களிலும் எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை கோட்பாடுகளாக கொண்டு வந்து அதை நம்ம முன்னாடி கொடுத்து அதை நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய டேலண்டடான ஒரு விஷயத்தை அழகாக பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இங்கே உட்கார வச்சிருக்கப்பட்டவங்க எல்லாருமே அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. சாரை பற்றின ஒரு ப்ரெசன்டேஷன் ராஜ்குமார் சாரை பற்றி இங்கே போடும்போது அதில் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஹானரிங் 40 years ஆஃப் சோஷியல் சர்வீஸ்.
இதுதான் இந்த உலகத்துக்கு தேவையான முக்கியமான விஷயம். சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு 40 வருடங்களாக சேவை செய்பவரை மேடையில் ஏறி அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுதான் இந்த உலகத்துக்கு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. நம்ம அமரன் ஒரு படம் வந்த உடனே அந்த அமரன் படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ், அந்த 2 குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை வச்சு கனெக்ட் ஆகி இந்தியன் ஆர்மி மேலே அப்பேற்பட்ட மதிப்புகளை உருவாக்கி ஒரு 2.5 மணி நேரம் திரைப்படங்கள் மூலியமாக காண்பிக்க முடிந்ததை நம்ம தியேட்டருக்கார பசங்க பண்ண 5 நிமிஷம் ஸ்கிரிப்ட் உடைச்சி தள்ளிடுச்சு அப்படின்றத நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக நம்ம மனசில் பதிகிற அளவுக்கு அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இல்லங்கள்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இது தேவைப்படுது. அந்த வீடியோ போடும்போது அக்ஷயா ட்ரஸ்ட்லேருந்து பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, எல்லா மனுஷங்களும் வந்தாங்கன்னா எவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும், எவ்வளோ பண்ணணும்னு கேட்பாங்க. காலையில் டிஃபனுக்கு எவ்வளோ, மதியானம் லஞ்சுக்கு எவ்வளோ, நைட்டு டின்னருக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. ஆனால் அது உணவாக மட்டும் இருக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா அவர்கள் வாழக்கூடிய இடம், அவர்கள் உறங்கக்கூடிய இடம், அவர்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸில் ஆரம்பித்து எல்லா விஷயங்களும், அந்த இடத்துக்கான சம்பளம், வேலை பார்ப்பதற்கான சம்பளம், அந்த கட்டிடங்கள், அப்படி இப்படின்னு இதெல்லாம் போனதற்கு அப்புறமா கடைசியாக அவங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா, யாராவது ஒரு நிமிஷம் வந்து எப்படி இருக்கீங்க பாட்டி, சாப்பிட்டீங்களா பாட்டி அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த வார்த்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்க. இது ஆதரவற்ற இல்லங்களில் மட்டும் இல்லை, நமது இல்லத்திலேயே நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்தே நம்ம பிரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். 40-50 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இருந்த விஷயங்களே இன்னைக்கு அது கிடையாது. கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்த குடும்பங்கள் எப்போது தனி குடும்பங்களாக மாற ஆரம்பிச்சதோ, அப்பா அம்மா பையன் பொண்ணுன்னு இருந்தால் போதும்னு இருந்தோ, இன்னைக்கு பையன் பையனா மட்டும் தனியாக இருந்தால் போதும், பொண்ணு பொண்ணா மட்டும் இருந்தால் தனியாக இருந்தால் போதும்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு சென்னையில் மட்டும் 10,682 ஆதரவற்றோர்கள் ரோட்டோரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெறும் சென்னையில் இருக்க டேட்டா மட்டும் சொல்கிறேன். சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோன் வழியாக நாங்கள் எடுக்கிறோம். COVID-19 அப்போ நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராக இருந்தேன். அப்போ ஹேண்டில் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய கவுண்ட் எடுத்து பார்க்கும்போது 10,682 பேர். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஷெல்டர்ஸ் ஹோம் கிட்டத்தட்ட 56 ஷெல்டர்ஸ் ஹோம் இருக்குது சென்னைக்குள்ளே. அந்த ஷெல்டர்ஸ் ஹோம் கவர்மெண்ட்டோட ஹோம்ஸ். அந்த கவர்மெண்ட் ஹோமில் அவங்களை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு இடம் பத்தலை. 2வது பற்றாக்குறை வருது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக நம்ம தமிழகம் நோக்கி வந்து வேலை பார்க்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை 1,77,000 பேர் வேலை பார்க்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மொத்த இடத்துலையும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு வகையில் தான் சம்பாதிக்கணும்னு மட்டும் இல்லை, எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த 200 ரூபாய் வருமானத்தில் தன்னுடைய குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமான்னு சொல்லி எல்லா சந்தோஷங்களையும் தூக்கி கள்ளிட்டு நம்ம கூட வந்து நின்றுட்டு இருக்காங்க, இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக இவன் பெருசாக வேலை பார்த்துட்டான், இவனுக்கு என்ன என்னோட பழப்பை தட்டி பறிச்சிட்டா அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது தவறு, அது ரொம்ப மிகப்பெரிய தவறு. இந்த உலகத்தில் ஜாதி எப்படி கிடையாதோ, மதம் எப்படி கிடையாதோ, இனம் எப்படி கிடையாதோ, அதே மாதிரி தான் மனிதர்களுக்குள்ள வேற்றுமைனும் ஒன்று கிடையாதுன்றதை முதல்ல நம்ம நம்பணும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் ஒரே மனுஷன் தான். அது இந்தியவர்கள் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான் அப்படின்ற எண்ணம் முதல்ல நமக்கு வரணும். நம்ம கூட இருக்கவங்களை நாம பார்த்துக்கணுன்ற எண்ணம் கிடைக்கணும். இப்படி பழகும் போது மட்டும்தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நம்மளால என்ன செய்ய முடியும்ன்ற சிந்தனைக்குள்ள போக ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கக்கூடிய நான் ஒரு சாதாரணமான ஒரு அரசு பள்ளியில் படித்தேன், ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வேலை பார்த்தேன். அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள நிறைய ஃபெயிலியர்ஸையும் நிறைய பிரச்சனைகளையும் பார்த்தேன். அப்போ படிப்பே தேவையில்லை, படிப்பு பெருசாக நமக்கு பயன் இருக்காதுன்னு சொல்லி அதை தாண்டி பண்ணி எங்கேயோ போயிட்டேன். ஆனால் படித்தவர்கள் செய்யக்கூடிய வேலையும் படிக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையும் ரொம்ப பெருசாக இருக்கும். காலையில் 4:30 மணிக்கு எழுந்து பேப்பர் போடுற வேலைக்கு போனோன்னா காலையில் 9:30 மணிக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் மார்க்கெட்டிங் கால் பண்ண ஆரம்பிச்சோன்னா சாயங்காலம் 7 மணிக்கு மூட்டை தூக்குற இடத்துல போய் மூட்டை தூக்குற வேலை ஆரம்பிச்சுன்னா மொத்த சேர்த்தா 16,200 ரூபாய்க்கு மேலே சம்பளம் காசு எனக்கு வந்தது கிடையாது. ஆனால் என்ன அந்த 8 மணி நேரம் வேலை வாங்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசராக இருக்கக்கூடியவர் ஒரு டிகிரி வச்சிருக்கிறதுனால 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அப்பதான் தெரிஞ்சது படிப்பிற்கான மரியாதையும் படிப்பு இல்லாததுக்கான மரியாதையும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் இது வரைக்கும் எனக்கு படிப்பு வரல, சரி வராதுன்ட்டு. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு படிப்பின் அவசியத்தை புரிந்து அதற்கப்புறமாக போக ஆரம்பிச்சு MBA முடிச்சு MSW முடிச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனம் படிக்கணும் அப்படின்னா 16 லட்சம் பேர் ஜெயின்ற ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி அதில் 1000 பேர் தான் படிக்க உள்ள வர முடியும். அதற்கு அவ்வளவு பெரிய காம்படிஷன் நடக்கும். அப்பேற்பட்ட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸின் சோஷியல் இனிஷியேட்டிவ் ஹெட்ன்ற பொசிஷன்ல இன்னைக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேச முடியுது. எப்பவுமே மேடையில் பேசுறவங்களோ வீட்டில் சொல்றவங்க மூலியமா இருக்கக்கூடிய ஒர்த்தை விட இந்த உலகத்துல நீ படுற அடி இருக்குல்ல, உனக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்து பாருங்க, அப்ப தெரியும் இந்த உலகம்னா என்ன அப்படின்ட்டு. இன்னைக்கு முதல்ல நீங்க இப்ப ஃபேமிலி 365ல சேரணும்னா முதல்ல நீங்க தனித்தனியா ஒரு ஹோமுக்கு போய் பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லா இருந்து பாருங்க.
எவ்வளவு பாலிடிக்ஸ் அங்கே நடக்குது, எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ சரி கெட்ட விஷயங்கள் நடக்குது, இதற்கு நடுவில் எப்படி ஒரு மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் தெரிய வரும். அங்கேருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மூலியமாக ஒரு விஷயத்தை உருவாக்குங்க. அப்புறமா இந்த மாதிரி குழுவோட சேர ஆரம்பிங்க, குழுவோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிங்க. எப்பவுமே எல்லாரும் பேசுவோம், தனிப்பட்ட மனிதனாக எதையும் சாதித்து விட முடியாது, ஊர்கூடி தேர் எடுத்தான்னு சார் சொன்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கை கொடுக்கும் போது மட்டும்தான் இந்த உலகம் உயர்ந்து நிற்கும். சென்னையில் இருக்கக்கூடிய பெருவெள்ளம் 2015 வருஷத்தில் வரும்போது ஆள் தெரியாத, பெயர் தெரியாத, அடையாளம் தெரியாத எல்லா மனிதர்களும் செய்த ஏதோ செயல்கள் தான் இன்னைக்கு பல லட்சம் மனிதர்களை காப்பாற்றி இந்த உலகத்தில் உயிர் கொடுத்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதில் வாழ்ந்து பிழைச்ச ஒரு மனுஷனை நாமளும் ஒருத்தர் தான்றதை நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். நமக்கே இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம நினைக்கிறது என்ன, இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா போயிட்டோம், காலையிலும் முடிஞ்சிச்சு, அடுத்த நாள் ஃபுல்லாக போயிட்டோம், ஏதோ ஒரு நாள் ப்ராப்ளம்னு வந்து நம்மளை அழுகை வர வச்சுதுன்னா அதான் பிரச்சனை. கிடையவே கிடையாது. உன்னை அழ வைக்க விடாத அளவுக்கு பிரச்சனைகள் உன்னை சேர விடாத அளவுக்கு உன் வாழ்க்கை பயணிச்சுட்டு இருக்குன்னா நீ ஏதோ ஒரு கையில் புண்ணியம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் வரணும். முதல்ல நம்ம படிக்கக்கூடிய ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்க இருக்கிறதுனால தான் சொல்கிறேன், முதல்ல படிக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கும். என்ன தெரியுமா, நம்மளாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருப்போம், செகண்ட் ரேங்க் எடுக்கிறவன் இருப்பான், அடுத்து டாப் ரேங்க்லேருந்து லோ லெவல் மார்க் வரைக்கும் எடுக்கிறவன் இருப்பான். இந்த டாப் ரேங்க்ல ஹோல்டரில் இருக்கக்கூடியவன் இந்த லோ லெவலில் இருக்கக்கூடிய பாடவனுக்கு என்னன்னா சொல்லி கொடுப்பான், அவன் நல்லா படிச்சுட்டு வரணும்னு. ஆனால் அவனை விட அடுத்த கிரேடில் இருக்கக்கூடிய அந்த 0.1% கம்மியாக இருக்கவனுக்கு எதுவுமே சொல்லித்தர மாட்டான். காரணம் என்ன தெரியுமா, எங்கே நான் சொல்லிக் கொடுக்கறது மூலிமா அவன் முன்னாடி வந்துருவானோன்ற பயமும் பிரச்சனையும் அவன் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி என்னன்னா, என்னைக்கு உனக்கு கற்றுக்கொண்ட கல்வி பிறருக்கு நீ கடத்த ஆரம்பிக்கிறியோ அப்ப பின்னாடி போக மாட்டேன், 100 மடங்கு முன்னாடி போவ. அதற்கு உதாரணம் தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லும் போது அந்த குருவாக வந்திருக்கக்கூடிய 3வது ஸ்தானத்தில் தெய்வத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிறார்கள். இந்த ஆசிரியர் பெருமக்கள் பள்ளியிலேயோ கல்லூரியிலோ மட்டும் இருப்பதில்லை, இந்த மாதிரி ஸ்ரீதரன் மாதிரி நிறைய மனிதர்கள் மூலியமாக கூட உங்க கூட நின்றுட்டே தான் இருப்பாங்க. கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மனசார எடுத்துட்டு போயிட்டு மனசார சமூக பணி செஞ்சு பாருங்க. அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதையுமே கொடுக்கவே கொடுக்காது. தமிழ்நாடு வாலண்டியர்ஸ்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு ஒரு 10,000 வாலண்டியர்ஸ் இருக்கும்போது ஸ்ரீதரனும் நானும் பெருசாக பேசினது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எதர்ச்சியாக ஒரு கால் வந்தது. அந்த காலில் ஒரு விஷயத்தை பற்றி, இந்த ப்ரோக்ராம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மீட் பண்ணுவோன்ட்டு நான் ஐஐடிக்கு வந்தார். ஐஐடியில் மீட் பண்ணும்போது இந்த கான்செப்டை சொன்னார், ஃபேமிலி 365ன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி பல பேர் பல விஷயம் பண்ணுறாங்க, ஏன் நான் கூட ஒன் டே ஒன் ருப்பின்னு ஒரு இனிஷியேட்டிவ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் முடிக்கலை. ஒவ்வொரு மனிதனும் சமூக உணர்வாளர் கொண்ட மனிதனாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கான்செப்டை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் கொடுக்குற ₹1 எப்பேற்பட்ட மனிதர்களாக எப்பேற்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழ முடியுன்றதை இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு ஒரு மாடல் ரெடி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த விஷயத்தை ஒரு சின்ன சிம்பிளில் அவர் வந்து ஆர்ஃபனேஜ்காக ரெடி பண்ணும்போது நான் முதல்ல தான் நினச்சேன், ஆஹா இவர் ஒன்று பண்ணுறாரு நான் ஒன்று பண்ணுறேன், அப்படி இல்லைடா உலகம். நான் பண்ணுறதுல இவர் எப்படி கொலாப் பண்ணிட்டு ஆதரவற்ற இல்லங்களுக்காக இவர் கூடிய செயல்களில் எனக்கு ஆதரவற்ற இல்லங்களுக்காக பண்ணக்கூடிய விஷயங்களை எப்படி இவரோட இன்டர்கேட் பண்ணி இவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைப்பது எப்படி அப்படின்ற மனசு எனக்குள்ள எப்போ வருதோ அப்போதான் நான் ஜெயிச்சேன்றதை என் மனசில் நம்பிட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, எல்லாரையுமே பொதுவாக காம்படிஷனாகவும் பிஸ்னஸாகவும் பார்த்து நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதிலிருந்து முதல்ல வெளியில் வந்துட்டு நம் செய்யக்கூடிய சேவையில் நம்மளோட வாழ்க்கை பயணம் சரியானதாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டாலே எல்லா விஷயங்களும் மாற ஆரம்பிச்சிடும். முதல்ல நம்ம மனசுக்குள்ளே நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை பக்கத்து வீட்டுக்கு போகாமல் பார்க்கறதுல முதற்கொண்டு நம்மளோட பயணங்கள் வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்க ஆரம்பிச்சோன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கை கொடுக்கும் போது ஒவ்வொன்றும் வேற இடத்துல வந்து நிற்கும். அவர் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் போய் பேசணும்னாரு. ஏன் அவர் பேசணும்? இங்கே ஒரு 150 பேர் இருப்பீங்க, 150 பேருமே ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு கல்லூரியிலும் படிச்சுட்டு வந்தவங்க. உங்களோட பள்ளியிலும் கல்லூரியிலும் ஜஸ்ட் ஒரு கால் மூலியமா பண்ணி எங்க ஒரு டீமை பார்த்து இன்னைக்கு ஒரு நல்லா இருந்தது, சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி அதன் மூலியமா உங்க நம்பர் அவருக்கு கொடுத்து அவர் போய் மீட் பண்ணாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் நம்பிக்கையும் வேற. இவரே போய் டைரக்டா அப்ரோச் பண்றதை விட நீங்க குடிக்கக்கூடிய அந்த அப்ரிசியேஷனும் பாராட்டும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நினைச்சுப்போம், எடுத்துட்டு வந்து ஒரு மெடல் கொடுக்குறதோ அல்லது ஷால் போடுறதோ மொமெண்டோ போடுறதோ ஒரு பெரிய அங்கீகாரம் கிடையாது. கையை கொடுத்து ஒரு மனுஷனுக்கு மனசார அப்ரிஷியேட் பண்ணணுன்ற எண்ணம் யார் இருக்கோ அவனை விட சிறந்த பணக்கார மனிதன் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. அதுதான் அந்த கைத்தட்டல் மூலியமாக நம்ம தொடர்ந்து எல்லா மனுஷங்களுக்கான மேடையிலையும் வெளிப்படுத்திட்டே இருக்கும். தொடர்ந்து மனிதர்களுக்காக ஆதரவு கொடுப்போம், மனிதர்களுக்காக பயணித்துக் கொண்டிருப்போம், நன்மையல்ல மாணவர்களாக பயணிப்போம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.